இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எதிர்ச்சொற்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். செய்யுள் புக்கில் உள்ளதான் பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது, ஆனால் அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் அதெல்லாம் ஓரளவு போட்டுடலாம் அப்படிங்கிறதுல சரி கொஞ்சமாவது நம்ம பார்த்து வைப்போம், ஒன்றும் பார்க்காம இருக்க கொஞ்சமாவது பார்த்து வைக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு செய்யுளில் உள்ள எதிர்ச்சொற்கள்னு கொடுத்துருக்காங்க, அது பார்ப்போம். அசதினா ஊக்கம், மெய்னா பொய், உபகாரினா கருமி, உபகாரி கருமை, கேண்மைனா பகைமை, கேண்மை பகைமை, கீழோர் அப்படின்னா மேலோர், எல்லுனா அல், மடமகள் அப்படின்னா முதுமகள், மடமகள்னா இளம்பெண் அந்த மாதிரி வரும், முதுமகள். ஞானம் அஞ்ஞானம் அதாவது மடமை, ஞானம்னா என்னது, அஞ்ஞானம்னா என்னது மடமை. வன்சொல் இன்சொல், இசை வசை, அளந்தவர் செல்வர், அளந்தவர்னா வறியவர், செல்வர் அதுக்கு ஆப்போசிட். பேதையார் அறிவுள்ளவர், நம்ம மீனிங் தெரிஞ்சுனாலே ஆப்போசிட் ஈஸியாக எழுதிடலாம். போற்றார் நண்பர், போற்றார்னா பகைவர் வர நண்பர். மோகித்து வெறுத்து, நிறை அப்படின்னா சிறுமை, அல்வழி நல்வழி, அருகு அப்படின்னா பெருகு, மண்ணும் நிலையில்லாத, விசனம் கவலை மகிழ்ச்சின்னு வரும், அதுக்கு எதிர் விசனம் மகிழ்ச்சி. மிசை அவள், மிசைனா மேடு, அவள்னா பள்ளம். பிணி ஆரோக்கியம், அனித்து அருகாமை, யாண்டும் ஒருபோதும், வெற்றம் தோல்வி, மடிவு சுறுசுறுப்பு, நசை வெறுத்து, பிடி வேலம், தமர் அயலார், துஞ்சல் சுறுசுறுப்பு, அந்தம் ஆதி இல்லைன்னா தொடக்கம். நவை குற்றம், நகை அழுகை, பெருமிதம் இளிவரல், துவ்வாமை செழுமை, கடையர் உயர்ந்தவர், நல்லார் அல்லார், மதியாதார் மதிப்பவர், உபச்சாரியார் உபசரித்தோர், மிதியாதார் மிதியோர், உண்ணாதார் உண்டவர், பேசாதார் பேசியவர், பெரியார் சிறியார், அறம் மரம். பெருமை சிறுமை, முந்தி பிந்தி, போற்றி தூற்றி, முன் பின், தூங்குக தூங்கற்க, தூங்கி தூங்காது, மருவுக ஒருகுக, சேர்த்தல் சேராமை, உடன்பாடு எதிர்மறை, அழித்தல் ஆக்குதல், பேசுதல் பேசாமை, உண்ணுதல் உண்ணாமை, அகழ்தல் அகலாமை, செய்யப்படுதல் செய்யப்படாமை, ஓடுமின் உருமின், ஓட வர, முயற்சியின்மை, திருவினை தீவினை, ஆக்கும் அழிக்கும், சில பல, இனிய இன்னாத, கவர்தல் அப்படின்னா பறித்தல், சொல்லுக சொல்லற்க, முற்பகல் பிற்பகல், பெருமை சிறுமை, காய் கனி, இம்மை மறுமை, அல்லவை நல்லவை, இன்பம் துன்பம், கனவு மெய், இரவு பகல், கருப்பு வெள்ளை, பள்ளம் மேடு, மேல் கீழ், இனிப்பு கசப்பு, மகன் தந்தை மகன், எளிது அரிது, பாராட்டு தூற்று, பகை நட்பு, பயனுடையார் பயனடையார், நகை அழுகை, பகல் இரவு. என்னென்னா இது ஆப்போசிட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், மீனிங் புரிஞ்சிட்டுனா ஈஸியாக போட்டுடலாம். இலக்கண எதிர்ச்சொல் தன்மை ஒருமையில் ஏன் வச்சு கொடுத்துருக்கு. வந்தேன்னா வந்திலேன் வாரேன், வருவேன்னா வரமாட்டேன், சொன்னேன்னா சொல்லேன், சொல்வேன்னா சொல்ல மாட்டேன், கூறினேன்னா கூறேன், கிழித்தேன்னா கிழிக்கேன், கண்டேன்னா காணேன். அப்புறம் ஓம் வச்சுருந்தோம்னா வந்தோம் அப்படின்னா வந்திலோம் வாரோம், வருவோம் வரமாட்டோம், சொன்னோம் சொல்லோம், கூறோம், நடந்தோம் நடக்கோம் நடந்திலோம். அப்புறம் ஆய் வச்சு வந்துச்சுன்னா முன்னிலைவர் மேலே வந்தாய் வந்திலாய் வாராய் அந்த மாதிரி வரும். எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப பெரிய அளவில் எதிர்ச்சொல் பொறுத்தவரையில் மீனிங் தெரிஞ்சால் எதிர்ச்சொல் ரொம்பவே ஈஸி. அதனால் அது ஓரளவு பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லி பார்த்தோன்னா இந்த புறத்திணை பார்க்கலாம். புறத்திணையில் வெற்றினா அதுக்கு ஆப்போசிட் கரந்தை, வெற்றிக்கு ஆப்போசிட் கரந்தை. வஞ்சினா காஞ்சி, வெற்றி கரந்தை, வஞ்சினா காஞ்சி. நொற்றினா உளிஞை. புறத்திணை அகத்திணையில் பார்த்தோன்னா வெற்றி அப்படின்னு வச்சோன்னா குறிஞ்சி வரும், வெற்றினா குறிஞ்சி. வஞ்சினா முல்லை. இது இந்த புறத்திணை, இது புறத்திணை அகத்திணைக்கு இதில்
புறத்திணைக்குள்ளேயே எதிர்ச்சொல்னா இப்படி, புறத்திணைக்கும் அகத்திணைக்கும் இடையில எதிர்ச்சொல்னா இப்படி. சரியா? வஞ்சினா முல்லை, தும்பைனா நெய்தல், வாகைனா பாலை, பாடான்னா கைக்கிளை, காஞ்சினா பெருந்திணை. சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்கவும் செய்கிறாங்க. வேறு எல்லாமே பேசிக்காக நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சாலே எழுத மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் சொல்லலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.